அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் உடனான தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். யார் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு அந்த வயதான நிலை வரும் பொழுது தள்ளாடக்கூடிய அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். வயது ஆகிவிடுவார், 50 வயசு 60 வயசு ஆகிடுவார். ஆனால் யார் குர்ஆன் பேணுதலாக ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர் 50 வயசு 60 வயசு ஆனாலும் அறுதலில் தனது தேவையை தான் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நிலையை விட்டு பலகீனமாக ஆகிவிடுவது, இதுதான் அறுதலுல் உமர். முடியாமல் அப்படியே நோஞ்சா மாதிரி போயிடுறது, பெட்டோட பெட்டா படுக்கையோடு படுக்கை ஆகிடுறது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அப்போ குர்ஆனில் உள்ள சில சூறாக்கள், அதில் எவ்வளோ சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற சூறாக்களை பேணுதலாக ஓதும் பொழுது நிறைய பலன்களை நம் வாழ்க்கையிலே பெறலாம். குர்ஆன் உடனான தொடர்பு, நபியினுடைய ஹதீஸன் உடனான தொடர்பு, துஆக்கள் உடனான தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி பரக்கத்துகள் ஏராளமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, 10 விதமான சூறாக்கள், அந்த சூறாக்கள் ஓதுவதினால் அதற்கு உண்டான சில விடயங்களை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சொல்கிறாங்க, அல் ஃபாத்திஹத்து, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து சூறாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பாங்களோ, இப்போ தொழுகையில் நம்ம ஓதணும், நஃபிலான தொழுகையில் ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று யார் அதிகமாக ஓதிக்கொண்டு இருப்பாங்களோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வழக்கமாக ஓதுவது தம்னஉ கலபர் ரப், அல்லாஹுடைய கோபத்தை விட்டு பாதுகாக்கும். இரண்டாவது யாசின், சூரா யாசின். இது காலையில் அவ்வப்போது சுபூஹுக்கு பிறகு தினமும் ஓதணும், காலையில் ஓதணும், மஹ்ரிப் பிறகும் ஓதலாம். காலையில் ஓதுறதுனால அன்றைய நாளுடைய தேவை பூர்த்தி ஆகுது என்பதாக பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சில விஷயம், சூரா யாசின் ஓதுவதினால் தம்னஉ அத்தஷல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹிற்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சூறா பாதுகாக்கும், தாகம் என்பது ஏற்படாது. மூன்றாவது துஹான், துஹான் சூறா 25வது ஜுஸில் வரக்கூடிய சூறா. இதை யார் ஓதுவாங்களோ தம்னஉ மின் அஹ்வாலில் கியாமா, மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த அபாய நிலை, பயங்கரம், பயம், இந்த நிலையை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். நான்காவது அல் வாக்கியாத்து, சூரத்துல் வாக்கியா, தினமும் மஹ்ரிப் பிறகு ஓதணும். யார் பேணுதலாக சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்களோ தம்னஉ ஃபக்ர வல் ஃபாக்கத், ஏழ்மை வறுமை இரண்டையுமே பாதுகாக்கும். அல் முல்க், 5வது சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி சூரா. யார் இந்த சூறாவை ஓதுவார்களோ தம்னஉ அதாபல் கபர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும். 6வதாக சொல்கின்றார்கள் அல் கௌசர், இன்னா அத்தைனா கல் கௌசர். இந்த சூறாவை யார் அதிகமாக ஓதுவார்களோ தம்னஉ ஹுசூமுல் ஹஸ்மா, சண்டையிடக்கூடியவர்களின் சண்டை இடுதலை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். அதிகமாக யார் நம்மள்ட்ட ஒம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்களோ, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களுடைய அந்த சண்டையை விட்டு அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு நல்லா நமக்கு பாதுகாப்பை தருவாங்க. 7வது சூரத்துல் காஃபிரூன், குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இந்த சூறாவை ஓதுவதினால் தம்னஉல் குஃப்ர இந்த நஸா, மரண நேரத்தில் குஃபுர், இணை வைக்குதல் என்ற நிலையை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். குஃபுர் இல்லாத மௌத், ஈமானுடன் கூடிய மௌத் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். 8வது சூரத்துல் இஹ்லாஸ், தம்னஉன் நிஃபாக்,
குல் ஹுவல்லாஹு அஹத். இதுதான் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூறாவை அதிகமாக ஓதுவதனால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிஃபாக், நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம், இந்த நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். 9வது சூரத்துல் ஃபலக். குல் அஊது பி ரப்பில் ஃபலக். இந்த சூறாவை ஓதுவதனால் தம்னஉ ஹசதல் ஹாசிதீன், பொறாமைக்காரர்களின் பொறாமையை விட்டும் அவர்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான். 10வது ஒன்னாஸ். குல் அஊது பி ரப்பின் நாஸ். இந்த சூறாவை ஓதுவதனால் தம்னஉல் வசாவிஸ், ஊசலாட்டம், நப்சானி, ஷைத்தானி, ஷஹவானி, இந்த மூன்றின் மூலமாக ஏற்படக்கூடிய மன ஊசலாட்டங்களில் மனக்குழப்பங்களை விட்டும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு கிடைக்கும். எனவே நாம் இந்த சூறாக்களை, இது போன்ற சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக ஓதி வரும் பொழுது இந்த 10 விதமான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது போன்று நிறைய அமல்களை இஹ்லாஸோடு செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நபியின் ஷஃபாத்தை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.